நேர்களே, இன்றைய பகுதியில் என்ன விஷயம்னா, ஒருத்தர் ஞாபக மறதியில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஞாபக மறதி. அது எப்படின்னா, ஒரு கடையை பூட்டினா அந்த பூட்டை 4 வாட்டி பார்க்குறது, நம்ம இந்த புக்கை இங்கே வச்சோமா இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, பணம் வச்சா அந்த அலமாரியை 4 வாட்டி சாவி இருக்கா, பூட்டினேன்னா பாக்கெட்டில் இருக்கா, இந்த மாதிரி பார்க்குறது, கேஸை ஆஃப் பண்ணிட்டாலும் திரும்பி ஆன் பண்ணி அதை ஆன் பண்ணி இருக்குது இல்லை கீழேருந்து ஆஃப் பண்ணிட்டேன் அந்த மாதிரி செய்கிறது, வெளியூருக்கு போகிறாங்கன்னா பூட்டிட்டு வெளியே வந்த பிற்பாடு திரும்பி மேலே போய் பார்க்குறது, நான் பூட்டினது சரியாக இருக்கா இல்லையா, சாவி சரியாக வச்சேனா இல்லையா. டபுள் மைண்ட் அண்ட் ஃபியர் இன் த மைண்ட். டபுள் மைண்ட் அண்ட் ஃபியர் இந்த மூளையில் ஒரு பயம், அதிகமாக சிந்தனை. இது யாருக்கு இருக்குயா? ஃபஸ்ட்டு இந்த பயம் ஒரு சைக்காலஜிக்கல் பெயின் அப்படின்னு. சந்திரன் பலகீனமாக இருந்தால், புதன் பலகீனமாக இருந்தால் இவர்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. சந்திரன் பலகீனமாக இருந்தால் வாழ்க்கையில் சில நேரம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், சந்தோஷமே இல்லாமல் இருக்கும். இவங்க எப்பொழுதும் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு வயசான பிற்பாடு ஏதாவது ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருள் மேலே பயம் இருக்கும். இது ஒரிஜினல் தானா, இது டூப்ளிகேட்டா, இந்த பேப்பர் ஒரிஜினலா, இந்த நகை ஒரிஜினலா, இவன் ஏமாத்துறானா, அந்த மாதிரி சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மனிதர்கள் தன்னுடைய வீட்டை பூட்டும் பொழுது அல்லது ஆஃபீஸை பூட்டும் பொழுது 2 வாட்டிக்கு 3 வாட்டி அதை சரி பார்ப்பார்கள். யார்? வாழ்க்கையில் முன்பகுதியில் முன்பகுதியில் கஷ்டப்படுறவனுக்குன்னு இல்லை, அதாவது வயசான பிற்பாடு மனசில் இருக்கும், ஏமாந்துடக்கூடாது. இதில் முக்கியமான பார்ட்டே புதன் தான். அதுக்கப்புறம் சந்திரன். இது 2ம் பலகீனமாக இருந்தால் இவர்கள் இந்த மாதிரி அஃபெக்டு அவங்க பிரெயினுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்க வீட்டில் போய் பார்த்திங்கன்னா சாமான்கள் எல்லாம் இப்படியும் அப்படியும் இருக்கும். அவங்க சரி ஒரு அலமாரியை திறந்தாங்கன்னா 10 துணி கீழே விழுற மாதிரியெல்லாம் இருக்கும் இவங்க வீட்டிலலாம். கிச்சனில் போய் பார்த்திங்கன்னா சாமான்கள்லாம் இப்படியும் அப்படியும் இருக்கும். எலி அப்படி இப்படி போடும். ஏனென்றால் இவங்களுக்கு 6வது பாவத்துக்கு அதிபதியும் 3ஆம் பாவத்து அதிபதிக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும், அல்லது 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 3ஆம் பாவத்துக்கு அதிபதியே அல்லது அந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகத்தை பார்க்குறாரான்னு பார்க்கணும். கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? காலையில் ஏஞ்சிட்டு தன்னுடைய கையை தேய்ச்சிட்டு அதில் நம்ம பகவானுடைய நாமத்தை பார்க்கணும். அது சாஸ்திரம் என்ன சொல்லுது? கராகே லட்சுமி, கர்மூலை சரஸ்வதி, கர்மத்திய கோவிந்தம், பிரபாத்தே கர் தரிசனம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு முடிஞ்சால் ஓம் கோவிந்தான்னு சொல்லுங்கள், நாராயணான்னு சொல்லுங்கள், முருகான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த தெய்வத்து மேலே நம்பி இருக்கோ அந்த மாதிரி அந்த தெய்வத்துடைய நாமம் ஜபம் செய்வேன். அதுக்கப்புறம் பூமியில் கால் வைக்கும் பொழுது, அம்மா தாயே நான் உன் மேலே கால் வைக்கிறேன், என்னால் நான் செய்கிற இந்த பாவத்துக்கு விடுதலை எனக்கு வேண்டும், நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது என்ற மனோபாவத்துடன் பூமியில் கால் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். இஷ்ட தேவதா குல தேவதாயின் பூஜை செய்ய வேண்டும். சிவனுக்கு நாம ஜபம் நமசிவாய் 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 நமசிவாய். ஆண்கள் பெண்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம இந்த ஜபம் செய்து கொண்டு வந்தால், கிழக்கிலோ அல்லது தெற்கில் தலை வைத்து படுத்தால் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.